வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் நிறையவே பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம் கார்டு நெட்வொர்க் கம்பெனிஸும் அவங்களோட டேரிஃப் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக 2026லேயுமே வந்துட்டு 20% வரைக்கும் ஒவ்வொரு டேரிஃப் பிளானோட ரேட்டையுமே இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்து அவங்களோட டேரிஃப் பிளான் இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு இன்னுமே வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் சிம் கார்டுக்கான ரீசார்ஜை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பணம் வந்து வீணாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பே இல்லை வந்து பேடிஎம் இல்லை ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ₹1 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹3 வரைக்கும் இந்த 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸுமே உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு நெட்வொர்க்கோட டேரிஃப் பிளானுமே வந்து இன்க்ரீஸாக தான் இருக்குது. அது போக நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை டேரெக்டாக யூஸ் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது இன்னுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹3 எக்ஸ்ட்ரா தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இனிமேல் கூகுள் பே, ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணுறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களோட ஓன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன், எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியோ இல்லை இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியோ இல்லை கோட்டாக் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் ரீசார்ஜ் வந்து பண்ணலாம். ஆனால் அதில் எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையவே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ரிலேட்டிவ் வயசானவங்களுக்குலாம் ரீசார்ஜ் வந்து பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்குறது மூலமாகவும் நீங்கள் வந்து நிறையவே மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பேமெண்ட். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் எவ்வளோ வரைக்கும் பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் இது பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஏன் கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு கூட இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கார்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 2% வரைக்கும் உங்களால் சேவ் வந்து பண்ண முடியும். அதாவது டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த 2% அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஒரு கிஃப்ட் கார்டை வாங்கி அந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் வந்துட்டு அமேசானில் போட்டு ரீடீம் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை அந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிற பொருளுக்கான அமௌண்ட்டை இந்த ஒரு கிஃப்ட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே காசு வந்து மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழியில் மிச்சம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது வந்து மொபைல் ரீசார்ஜ் தான். ஒவ்வொரு வீட்லேயுமே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொபைல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது 3 மொபைலுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே மணி வந்து லாஸ் ஆகும். இப்போ இருக்கிற ரேஞ்சில் ஒவ்வொரு டேரிஃப் பிளானோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி பே பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இதில் பேலன்ஸ் காட்டுதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வாலெட்டில் பேலன்ஸை ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறீங்களோ ஸோ இதில் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டர், அப்புறம் எந்த சர்க்கிள், அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் இதில் வந்து ₹1 கூட நீங்கள் பேலன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக ப்ரீபெய்ட் ரீசார்ஜை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எடுத்துருச்சு. அப்புறம் எந்த சர்க்கிளோ அதையும் எடுத்துருச்சு. தமிழ்நாடு இல்லைன்னா சென்னை அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பிளான்லாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணணும் எல்லாமே
இங்கே வந்து காமிக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணணுமோ ஸோ அந்த பிளானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுமே இப்போ வாலெட்டில் பேலன்ஸ் இருந்தால் இதுலேருந்து எடுத்துக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வாலெட்டில் பேலன்ஸ் நீங்கள் எதுவுமே லோடு பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேக்கு ரீடைரக்ட் பண்ணணுமா இல்லை ஃபோன்பேக்கு ரீடைரக்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் அப்போ வந்து கூகுள் பேயை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் பேயில் உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுமே அதுக்கான பேமெண்ட் வந்து அதுலேருந்து பெய்ட் ஆயிரும். ஸோ நான் சொல்கிறேன் இந்த பிளான் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆடட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்ளிகேஷனுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் கூகுள் பேயை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணதும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்குமோ அந்த கமிஷன் அமௌண்ட்டை கழிச்சு போக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 250 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க. இதில் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ நீங்கள் கூகுள் பேயில் பே பண்ணும்போது 250 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் அமௌண்ட்டாக கழிச்சு போக 230 ரூபா மட்டும்தான் உங்களோட கூகுள் பேயிலேருந்து டெபிட்டட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் அமௌண்ட் ஒரு 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்மியாக தான் டெபிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிற அப்டேட். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்படி கிடையாது. 250 ரூபானா 250 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆயிரும். பேலன்ஸ் உங்களுக்கு அந்த 20 ரூபா கமிஷன் வந்து இந்த இடத்துல ஆடட் ஆயிரும். அடுத்த டைம் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜோ வேறு ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கூகுள் பேயை செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பிளாட்ஃபார்ம் ஃபீ போகும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கூகுள் பேயை செலக்ட் பண்ணி பேமெண்ட்டை வந்து பண்ணும்போது உங்களுக்கு ₹1 கூட கூகுள் பேயில் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து பிடிக்க மாட்டானுங்க. சேம் டைம் உங்களுக்கு இதில் கமிஷனும் கிடைக்கும். இப்போ இது கமிஷன் சொல்கிறீங்க, உங்களுக்கு கமிஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த நெட்வொர்க்குக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீபெய்டில் நீங்கள் ஏர்டெல் சிம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்களோ அதில் 1.3% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். அடுத்தது பிஎஸ்என்எல் தான் இருக்கிறதுல அதிகமான கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. பிஎஸ்என்எல் சிம் கார்டுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ரீசார்ஜாக இருந்தாலும் சரி இல்லை டாப்அப்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டில் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஐ. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஐடியா சிம்முக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 3.3% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ஜியோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி இருக்கிறதுலே கம்மி. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜியோ நிறைய பேர் யூஸர் இருக்கிறதுனால அதுக்கு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.6% மட்டும்தான் வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 5% கமிஷன் கிடைக்கல. இந்த கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நிறையவே மணியை வந்து சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வில்லேஜில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கமிஷன் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியுமே நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ண தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ண சொல்லுவாங்களே, அப்போ அவங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு பண்ண சொல்கிறாங்கன்னா 250 ரூபா அவங்ககிட்ட வாங்கிடலாம். உங்களுக்கு கமிஷன் இதில் 10 ரூபா வந்து கிடைக்குது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகும்போது 240 ரூபா மட்டும் தான் வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இப்படி உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் வந்து கமிஷன் வந்து கிடைச்சிடும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து சிம் கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன். அடுத்தது டிடிஹெச். இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் டிடிஹெச் வந்து இருக்குது. ஸோ டிடிஹெச்சுக்கு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஷ் டிவியாக இருந்தது அப்படின்னா 3.25% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. டாடா பிளேயாக இருந்தது அப்படின்னா 3.2% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. வீடியோகான் டிடிஹெச் இருந்ததுன்னா 3.25 வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. சன் நெட்வொர்க் டிவிக்கு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3.25% வரைக்கும் கமிஷன். ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%. ஸோ உங்களுக்கு டிஷ் டிவி இருந்தது அப்படின்னா இது மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு கமிஷன் வந்து பார்க்கலாம். இது தவிர மேலே இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலலாம் வந்து கமிஷன் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து நிறையவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏர்னிங் ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அண்ட் ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெஃபரல் அண்ட் ஏர்னிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க்கை வந்து ஜெனரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் வந்துட்டு ஒரு 250 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ்
பண்ணலாம். 10 பேரை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹250 இது மாதிரி வந்து கேஷ் வந்து இதில் ஆடட் ஆயிரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் இல்லை கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் இது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இது ரெஃபரல் வந்து சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் 10% அப்படிங்கிறது என்னென்னா 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணி முடித்ததும் ₹250 இதில் கிரெடிட்டட் ஆகும். அதுக்கு கம்மியாக தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் இதில் வந்து கிரெடிட்டட் ஆகாது, அது வரைக்கும் பெண்டிங் இருக்கும். நீங்கள் 10 பேரை எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கான கமிஷன் இந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது கிஃப்ட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் நிறைய கிஃப்ட் கார்டு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அமேசானில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, அது 15,000 அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக பே பண்ணலாம். இல்லை அதில் எந்த ஆஃபருமே இல்லை, அதில் கொஞ்சம் ஏதாவது கமிஷன் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு கிஃப்ட் கார்டை வந்து ஜெனரேட் வந்து பண்ணலாம். இப்படி ஜெனரேட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். இதில் 1% அந்த 1% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ ஒரு 10,000 மொபைல் எடுக்கிறேன், 1% உங்களுக்கு ₹100 டிஸ்கவுண்ட் ஆகும். அப்போ ₹9,900 நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த கிஃப்ட் கார்டு ₹9,900 நீங்கள் பே பண்ணி ₹10,000 உள்ள கிஃப்ட் கார்டை வாங்கி நீங்கள் அமேசானில் ரீடீம் பண்ணி அது மூலமாக அந்த மொபைலை பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு ₹100 வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ப்ளே ஸ்டேஷன்லாம் இது மூலமாக நீங்கள் டாப்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்குது. இப்போ சோனி வந்து நீங்கள் வந்து டாப்அப் வந்து பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது பாருங்க. அதே மாதிரி C5 நிறைய பேர் டாப்அப் வந்து பண்ணுவீங்க, அதில் இது மூலமாக பண்ணிங்கன்னா 10% கமிஷனு. ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5% கமிஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட 2 வீலருக்கான இன்சூரன்ஸை வந்து இது மூலமாக எடுத்தீங்க அப்படின்னா அதில் ₹275 வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையுமே சொன்னேன். இப்போ நான் வந்து இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்னென்ன ரீசார்ஜ் பில் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த மொபைலுக்கு எப்போலாம் எவ்வளோ ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன், எவ்வளோ கமிஷன் வந்து கிடச்சிருக்கோம், இதெல்லாம் டீட்டெயிலும் இங்கே வந்து உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் BSNLக்கு ₹153 ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி வந்து BSNLக்கு ₹198 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜியோவுக்கு ₹579 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல எவ்வளோ கமிஷன் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத டேரெக்டாக இதில் வந்து காமிப்பாங்க. இப்போ வந்து கமிஷனை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரீசார்ஜ் நம்ம பண்ணியிருப்போம்ல, ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து BSNLக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த BSNLக்கு ரீசார்ஜ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹153. இதுக்கு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ₹7.65 வந்து கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ப்ராஃபிட்னு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹198 ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன் BSNLக்கு. இதுக்கு எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹9.90 கிட்டத்தட்ட ₹198 ரீசார்ஜ் பண்ணால் ₹10 உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. அப்போது ₹188 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ரீசார்ஜ் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாராவது வந்து ரீசார்ஜ் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். இதுலேயும் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பணம் தான் வந்து வீணாக போகுது. இது வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலேயே இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நிறைய பேர் ரெஃபரும் பண்ணி நிறைய பேர் ஏர்னிங்கும் இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். இது மூலமாக நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களால் கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அவங்க எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷனை கொடுக்கும், நல்ல கேஷ் பேக்கையும் கொடுக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.